நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளிலும் ஆயத்தத்தோடு வந்திருக்கீங்க, ஜெபத்தோடு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, நெருக்கங்களை ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சரி, இன்றைக்கு நான் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம், எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 30:10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம் கேட்க போகிற ஆண்டுடைய வார்த்தை கலங்காதே. கலங்காதே அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். நான் வாசித்த அருமையான வேத பகுதியிலே என் தாசனாகிய யாக்கோபே அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படாதேங்கிறார். அடுத்து சொல்றாரு இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிறது நம்ம வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. யாக்கோபே அப்படின்னு சொல்லும்போது நீ பயப்படாதேங்கிறார். இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது சொல்றார் நீ கலங்காதே. நல்லா கவனிங்க. யாக்கோபாய் இருந்த மனிதனை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். இந்த உலகத்தோடு வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் உங்களுக்குன்னு ஆண்டவர் உடைய ரட்சிப்பை கொடுத்து உங்களை மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். இந்த உலகத்தில் நீங்கள் பலவிதமான கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கலங்காதே. எதனால் கலங்கி கொண்டிருக்கிறாய்? என்ன காரியத்தினால் கலங்கி கொண்டிருக்கிறாய்? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பா அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். இஸ்ரவேல் என்றால் யார்? இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? தேவனால் பெயர் சூடப்பட்டவன் தான் இஸ்ரவேல். மனிதர்கள் சொல்லலை, தேவன் தான் சொன்னார் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். அது மாத்திரமல்ல, தேவனே அவனை ஆசீர்வதித்தார், இஸ்ரவேலாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தான் சொல்றாரு நீ கலங்காதே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சூழ்நிலையில் கலங்கி கொண்டிருக்கீங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பெயர் சூடப்பட்டவர்கள். நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உலக மனிதர்களை கண்டு ஒருவருமே எனக்கு இல்லையே, உலகத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருவரும் இல்லையே, எனக்காக ஆதரவாய் பேச ஒருவரும் இல்லையே, என்னுடைய காரியமாக வந்து நிற்பதற்கு ஒரு கூட்டமும் இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்தா சொல்ற கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியங்க. பேசப்படுகிற வார்த்தையை கேட்டு அப்படியே நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். காரணம், இந்த ஜீவனுள்ள வசனத்துக்கு காரணமாக இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் உடனடியாக சடுதியில் நடக்கும். கர்த்தர் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலை நீ கலங்காதே அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க. கீழே சொல்லப்பட்டிருக்கு நான் உன்னை தூரத்தில் இருந்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து
அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார், ஒரு உரிமை இல்லை. கலங்காதேன்னு சொல்லுகிற ஆண்டவர் வெறும் வார்த்தையை சொல்லிட்டு போகல, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கலங்காதேன்னு வெறுமனையாக சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல. ஏன் கலங்கக்கூடாது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் திட்டமும் தெளிவுமாக பேசக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை, சிலருடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவத்தை, கஷ்டத்தை, பாடுகளை சகித்து கொள்ள முடியாமல் ஒவ்வொருத்தரையாக போய் கலங்கி பேசுகிறீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட பேச மறந்துட்டீங்க. ஆண்டவரோடு அமர்ந்து பேசக்கூடிய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் இழந்து போய் இருக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரோடு பேசுவீங்கன்னா, உங்கள் கலக்கத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவீங்கன்னா, உங்கள் கலக்கத்தினுடைய அந்த உண்மைத்துவத்தை ஆண்டவரிடத்தில் போய் நீங்கள் தெரியப்படுத்துவீங்கன்னா, அடுத்து என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லுவார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய கலக்கம், தனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய சக்கலத்தின் மூலமாக, தன்னுடைய குடும்பத்தார் மூலமாக மிகுந்த ஒரு வேதனைக்கு மத்தியில் இருந்து கலங்கி கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் சாப்பிட்றதே இல்லை. தன்னுடைய கணவர் அவளை பார்த்து சொல்லுவார், ஏன்பா நீ சாப்பிடாமல் இருக்க, 10 பிள்ளைகளை காட்டில் நீ எனக்கு முக்கியமான பிள்ளை, முக்கியமான ஒரு நபர்ல, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவளுடைய கலக்கம் அவளை உணவு கூட அவளை உட்கொள்ள முடியாத அளவுக்கு அவளை அவ்வளவு பாதித்திருந்தது. இந்த வார்த்தை கேட்குற சிலருடைய வாழ்க்கையில் கலக்கம் உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தை பாதிக்கிறது, உங்களுடைய செயல்பாடை பாதிக்கிறது, உங்களுடைய வேலைகளை பாதிக்கிறது. அதை மாற்றும்படி ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். சிலருடைய தொழில் சின்ன பின்னமாக போய்கிட்டு இருக்கு. கலங்கி கலங்கி உங்கள் வாழ்க்கையில் திறம்பட செய்ய முடியாமல், முந்திலாம் ரொம்ப ஞானமாக செய்த நீங்கள், திறமசாலியாக செய்த நீங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால், ஏதோ ஒரு காரியத்தினால கலங்கி போய் என்ன செய்கிறோன்னு தெரியாத ஒரு நிலைமையில் செய்து கொண்டு இருக்கீங்க. அன்னால் கலங்கி போய் தேவனுடைய ஆலயத்தில் வந்து புலம்புறா, எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட புலம்பிட்டா. என்னத்தினால அவள் கலங்கி போயிருக்கிறாரோ அவ்வளோ மனக்கிளேசத்தையும் வந்து புலம்பிட்டா. அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா உற்று கவனித்தீங்கன்னா, ஒரு இருதயத்தில் இருந்து அவ்வளவு கலக்கத்தையும் அங்கே ஊற்றிட்டா. இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஊற்றுவீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அல்லது நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நிச்சயமாக ஏலியினுடைய வார்த்தை போல ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படும். நீ சமாதானத்தோட போ, உன் துக்கம் நிச்சயமாக மாறும், நீ சந்தோஷ முகத்தோட போ, உன் கலக்கத்தை எல்லாம் நீங்கள் இறக்கி வச்சிட்டல, ஊற்றிட்டல, சமாதானத்தோட போ, தேவ சமூகத்தை நாடுங்க. கலங்காதேன்னு சொல்லுகிற ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மனிதனிடத்தில் போய் கலங்கி பேசுகிற வார்த்தை ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் போய் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க, உங்களுடைய நிலைமைகளை தெரியப்படுத்துங்க. உங்கள் கலக்கங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பேசி கொண்டு இருக்கிறார். இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில். சிலவங்க சொல்லுவாங்க, நான் கலங்கி போயிருக்கிறேன், எப்படி போய் ஜெபம் பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், ஆண்டுடைய சமூகத்தில் போய் என்ன நிலைமையை அதை தெரியப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுவதுக்கு ப்ரொசீஜர் சிலர் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் கலங்கி போயிருக்கிறவங்க வாழ்க்கையில் நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேணாம். ஆண்டோடைய சம்பவத்தில் போய் விழுந்துருங்க, சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. உங்கள் நிலைமை என்னது ஆண்டோட்ட அப்படியே திறந்த புஸ்தகமாக வைப்பீங்க. ஆண்டவரே என்னையா செய்யணும், என் கலக்கத்தை எப்படியா நீங்கள் மாற்றுவீங்க, என் கலக்கத்தை மாற்றுவதற்கு என்னப்பா நீங்கள் செய்ய போகிறீங்க, எனக்கு வேறு யாருமே இல்லை, நீங்கள் ஒருவர் மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க. என்னை ஏளனமாய் பார்க்கிற அந்த உலகத்தில், அற்பமாக பார்க்கிற அந்த உலகத்தில், அவனை யார் வந்து பாப்பான்னு பார்த்துருவோன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் எனக்காக நீதி செய்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே. என் கலக்கத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா. வாயை திறந்து சொல்லுவீங்களா? சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் நீங்கள் சொல்லுவீங்களான்னு ஏங்கி கொண்டு இருக்கிறார். கலங்காதே என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்ய ஆண்டவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில நபர்களை பார்த்து கலங்காதேன்னு சொல்லியிருக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வாசிங்க 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை, நல்லா கவனிங்க, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை
நோக்கி நீ பலன் கொண்டு திடமனதாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீர்க்கும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். தேவனுடைய தாசனாகிய தாவீதை கொண்டு ஆண்டவர் சாலமோனோடு கர்த்தர் பேசுகிறார். உடைஞ்சு போயிருக்கிறான். என்ன செய்ய போகிறோம், ஆலயத்தை எப்படி கட்டி முடிப்போம், அப்பா செஞ்சிருவாருன்னு பார்த்தோம், நம்ம மேல தூக்கி போடுறாரு, என்ன செய்வோம்னு ஏங்கி கொண்டிருக்கிறான். சிலருடைய வாழ்க்கையில சில வீடுகளை ஆரம்பிச்சிட்டீங்க, வீட்டு வேலையை ஆரம்பிச்சு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. பிசினஸ்ல இப்ப நான் முதலீடு போடுறீங்க, அல்லது ஏதோ ஒரு வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு போடுறீங்க, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் தாவீதோடு இருந்த ஆண்டவர் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நீ கலங்காதேன்னு சொல்லி தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். மகளே, மகனே, பயப்படாதே, கலங்காதே. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்ய போகிற காரியத்தை செய்து முடிக்கும் மட்டும், ஆமேன், ஸ்தோத்திரம், முடித்து தீர்க்கும் மட்டும் எந்த மனிதனுடைய எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை தேவை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார், உங்களை அவர் கைவிட மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை திறம்பட செய்து முடிக்கும்படி அவர் உங்களோடு இருப்பார். கலங்காதே. சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க. சாலமோனுக்கு அப்புறம் தான் தைரியம் வந்துச்சு. அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தர் தன்னுடைய தகப்பன் மூலமாக பேசுகிற வார்த்தையை விசுவாசித்து அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான். இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் பேசுகிறார், திட்டமாக பேசுகிறார். கலங்காதீங்க. நீங்கள் துவங்கி இருக்கிற காரியத்தில் பின்னிட்டு போக வேண்டாம். ஊழியத்தை செய்கிற நீங்கள் பின்னிட்டு போக வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கொண்டு செய்ய உங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிடக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். மனிதன் கைவிடலாம், உலகத்தார் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், குடும்பத்தார் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். உலகத்தில் இருக்கிற மனிதர்களோ, உலகத்தில் இருக்கிற காரியங்களோ உங்களை கைவிட்டுன்னு கலங்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்துங்க. கர்த்தர் என்ன கைவிடலை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் தகப்பனாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்னுடைய பெற்ற தகப்பன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். என்னோடு கூட அவர் இருக்கிறார். பிற ஏன்னா கலங்கணும்? கலங்க வேண்டாம். நீங்கள் செய்கிற காரியங்களை ஞானமாய் செய்து முடிக்க அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்களோடே அவர் இருப்பார். உங்களோடே இருந்து அவர் அந்த காரியங்களை செய்து முடிக்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார். உங்களை திக்கற்றவளா ஆண்டவர் நிறுத்தவே மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு அற்பமாக பார்க்கப்படலாம், யார் உதவி செஞ்சிடலாம், பார்த்துருவோம் அப்படின்னு உங்களை பார்த்து பல பேர் சவால் விட்டுருக்கலாம். சவால் எல்லாம் ஆண்டவர் தவிடுபடியை சுக்குநூறாக நொறுக்கிடுவார். ஏன் தெரியுமா? உங்களோடு அவர் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத இனிதான் பார்க்க போகிறாங்க அநேகர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. எல்லா காரியமும் அழகாக வாய்க்கும். எல்லா ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாக செய்து முடிப்பார். ஆச்சரியமும் அற்புதமாக அந்த வேலைகள் தொடர்ந்து நடக்கும். ஊழியங்கள் நடக்கும், ஊழியத்தின் காரியங்கள் நடக்கும். ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறப் போகிறது. முதலாவது சாலமோனை தாவீது தைரியப்படுத்தி சொல்கிறார், நீ கலங்காதப்பா, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ துவங்கி இருக்கிற இந்த ஆலயத்தின் காரியம் செய்து முடித்து தீர்க்க மட்டும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன வார்த்தையை சாலமோன் விசுவாசித்து அந்த கலக்கத்திலிருந்து வெளியே வந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையிலையும் கலக்கத்திலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் பேசுகிறார். இனி அந்த கலக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டாம், கலக்கத்தோடு நீ இருக்க வேண்டாம், அதை விட்டு வெளியே வாங்க. ரெண்டாவது வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா
2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். இங்கே பார்க்கிறோம், யோசபாத் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன் கலங்கணும்? யோசபாத்துடைய வாழ்க்கையில் ஏன் கலக்கம் வந்துச்சுன்னா, பார்க்குற கூட்டம் ஏராளமான கூட்டம். யோசபாத்தோட இருக்கிற கூட்டம் கொஞ்சம் தான். இந்த யுத்தத்தை எப்படி செய்கிறது, இந்த யுத்தத்தை எப்படி நம்ம ஜெயமாக்குறது, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்ச உடனே பயமும் கலக்கமும் வந்துருச்சு. கலங்கி போய் நிற்கிறான் யோசபாத் ராஜா. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ பயப்பட வேண்டாம், கலங்காமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கி உலகத்தில் சிறுமையாக இருக்கிற கூட்டத்தை பார்த்தோன்னே பெரும் கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு ஏளனமாக தெரியுது, அல்லது கொஞ்சம் மெஜாரிட்டியாக கொஞ்சம் ஆட்கள் நல்ல பலம் உள்ளவங்களா, நம்ம கையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பலசாலிகள், அல்லது நம்ம கையில் இருக்கிறவங்கெல்லாம் முக்கியமானவங்க, இவங்கள வச்சு நம்ம எல்லாம் செஞ்சிடலாம், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு ஒரு தைரியம் சிலருக்கு இருக்குது, சில கூட்டத்துக்கு இருக்குது, சிலருக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு இந்த சின்ன கூட்டம், இந்த அற்பமாக பார்க்கப்படுகிற, இந்த ரொம்ப தனிமையாக்கப்பட்டிருக்கிற இந்த நபர்கள்ட்ட என்ன பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அவங்க மனுஷ பலத்தையே பார்க்குறாங்க, மனுஷனுடைய பேர் புகழ், அந்த அந்த என்ன சொல்கிறது பேக்ரவுண்டு, அதை மட்டுமே பார்த்து நம்ம ஒரு பெரிய கூட்டம் நினைக்கிறாங்க. ஆனால் யோசபாத் ராஜாவுகோட இருக்கிற அந்த அனுபவம் எப்படிப்பட்டதுன்னா, தேவன் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் அது உங்களை சார்ந்ததல்ல, அது தேவன் பார்த்து கொள்வார். அது தேவனுடைய யுத்தமாய் பார்க்கிறார். தேவன் அவைகளை யுத்தம் செய்து ஜெயிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அழகாக அங்கே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க. போதும், கலங்க வேண்டாம், பார்க்கணும். நீங்க எதை பார்க்கணும்? இந்த யுத்தம் நீங்க செய்ய போறதில்ல, கர்த்தர் யுத்தம் செய்ய போறாரு. அதை நீங்க உட்கார்ந்து பாருங்க. தேவன் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். பிசாசு உங்களை ஏன் கலங்க வைக்கிறான் தெரியுமா? நீங்கள் தேவன் உங்களுக்காக செய்ய போகிற யுத்தத்தினுடைய ரட்சிப்பை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கலக்கத்தை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து போடுறான், அதை கலக்கி விடுறான். இந்த கலக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், அல்லது தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவதனால் வருகிற ரட்சிப்பை உங்கள் கண்கள் பார்க்கக்கூடாது என்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்கள கலங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உன்னால் முடியாது, நீ தனியாக இருக்கிற, உனக்கு யார் இருக்கிறா, உனக்கு ஒருத்தருமே கிடையாது. வசனத்தை படிக்கிறவங்களும் சபையில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கும் இன்னைக்கு கலங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வார்த்தையை கேட்டு உண்மையாக விசுவாசிக்கிறது இல்லை. காரணம் அவங்க பார்டரில் இருக்காங்க, ஆண்டவரோடு நெருங்கலை. பார்டரில் இருந்துக்கிட்டு ஆண்டவர் ஏதாவது ஆசீர்வாதம், தேவை, சுகம், விடுதலை அப்படின்னா கொண்டு நின்றுக்கிடுறது, பிறகு ஓடிடுறது. இப்படிலாம் இருந்தால் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் மாறும்? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நிலைமை விட்டு முதல்ல வாங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சும்மா சுகத்துக்காகவும் விடுதலைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் இதுக்காக மட்டும் தேடினா நிச்சயமாக வாழ்க்கையில் நிரந்தரமாக கலக்கம் போகாது. திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஜுரம் வந்த மாதிரி, அவன் ஊசி போட்டோம் கேட்டுச்சு, மறுபடியும் வந்துருச்சு. அந்த மாதிரி தான் விசாசி நல்ல சந்தோஷப்படுவான். இவங்க சும்மா போவாங்க, மறுபடியும் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டாம்.
ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளணும், ஆண்டவரை உறுதியா சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. அப்போ தேவன் உங்களுக்கு எனக்கும் செய்கிற யுத்தத்தினுடைய ரட்சிப்பை நம்முடைய கண்கள் பார்க்கணுங்க. அதுதான் தேவ திட்டம். கலங்குகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவருடைய ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்காக கர்த்தர் செய்கிற யுத்தத்தை உங்க கண்கள் பார்க்கும். உங்களுக்கான உரிமையான ரட்சிப்பு ஆண்டவர் அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு கையில கொடுப்பாரு. நம்புறீங்களா? பார்ப்பீங்க, கையில நீங்க சுதந்திரிப்பீங்க. ஆமா, அது மாத்திரமல்ல, இன்னும் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். கவனிங்க, நாம செய்ய வேண்டியது என்ன? பார்க்கணும், பாடணும். சொல்லுங்க பக்கத்தில் உங்களுக்கு, பார்க்கணும், ரட்சிப்பை பார்க்கணும், கர்த்தரை பாடணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்காக எனக்காக வருகிற யுத்தத்தை அவர் செய்து முடிப்பார். அது தேவனுடையதாக இருக்குது. நம்ம பார்க்கணும், ரட்சிப்பை பார்க்கணும், கர்த்தரை பாடணும். என்ன பாடணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுதான் பாட்டு. இது பாட முடியாதா? நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பாட்டை தருவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமாம், சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடகர்களை நிறுத்தி பாட வைக்கிறார் யோசபாத் ராஜா. பாடும்போதே அங்கே யுத்தம் பயங்கரமாக நடக்கு. யாருக்கு? நமக்கு இல்லை, அவங்க எதிரிகளை ஆண்டவர் தோஷம் பண்ணுறார். என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். அந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் அவனை சுற்றி இருந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த கலக்கத்தை ஆண்டவர் மாற்றும்படி சொன்னார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ஆமாம், ஸ்தோத்திரம். ரட்சிப்பை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். கலங்கி போய் இருப்பதற்கு அல்ல. ஐயோ ஏன் வாழ்க்கையில் மாறமாட்டுக்கு அப்படின்னு ஓலமிடுவதற்கு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற ரட்சிப்பை உங்கள் கண்கள் பார்க்கவும், அவரை பாடவும், அவரை புகழவும் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் கிரியை செய்திருக்குமானா கண்ண முடிந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சாலமுடைய வாழ்க்கையில் கலக்கத்தை மாற்றினீர், யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் கலக்கத்தை மாற்றினீர். என்னை பார்த்து சொல்கிறீர், கலங்காதேன்னு சொல்கிறீங்க. நானும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இனி நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பயபக்தியோடு என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வார். கண்ண முடி ஜெபம் பண்ணும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். கலங்காதே என்ற வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்க. சாலமுடைய வாழ்க்கையில், யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஜனத்தோடு கூட பேசின ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜனங்களோடு இந்த வார்த்தையை கேட்ட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. கலங்காதே என்ற அந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை என்ன நோக்கத்துக்காக நீங்கள் பிரசங்கித்தீங்களோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அவிசுவாசங்கள் மாறட்டும், தேவனை நம்பக்கூடிய நம்பிக்கை பெருகட்டும். உடைய வசனத்தின் மேல நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. உங்களுடைய நாமத்துக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். உடைய சமூகத்தில் அடியனை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா, அதன் மூலம் நீங்கள் அற்புதங்களை பெற்றிருப்பீங்கன்னா, சாட்சிகள் இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். ஜாசுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடும் குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் இருந்து உங்களை காத்து நடத்தட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து